காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சுமந்த் சொல்றது களம் மாறி இருக்கிறது அப்படின்னு, மீண்டும் அந்த இருதுருவ அரசியலை நோக்கி தான் களம் வந்திருக்கு அப்படின்னு சுமந்த் சொல்றார். இன்னும் நாட்கள் இருக்கு அப்படின்றப்ப இந்த உதயசூரியன் ரெட்டலை இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு வேணாலும் போறதுக்கான சூழல் இருக்கா? சுமந்த் முதல்ல சொன்னது 30% எடுத்தாலே 26ல ஒரு ஹோப் இருக்குன்னு, இன்னும் போக போக அப்படி களம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சத்யன்? இது கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு இடையிலான போட்டி தான். மற்ற அணிகள் இல்ல மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் என்டிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அவர்கள் இருப்பது ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க பண்ணதுமே வெரி சிம்பிள். அதாவது எனக்கு என்னோட கட்சியே இவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சுதாரிச்சு பண்ணாங்க. இதைத்தான் எல்லா அரசியல் விமர்சகர்கள் ஆரம்பிச்சு, நடுநிலையா இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்பிச்சு, ஈவன் திமுகல இருக்கிறவங்களே திருப்பி முதல்வரே அதை சொன்னார், உங்க கட்சியே இல்லாம காணாம போகுது பாஜகவோட நீங்க இருந்தீங்கன்னா அப்படின்னேவும். சோ அதுக்காக வெளியே இப்ப நிக்கிறாங்க. இப்ப இதுல நம்ம யாருக்கு இந்த 2ல சாதகமா களம் இருக்கு அப்படின்ட்டு பாக்கணும்னா 3 கொஸ்டின். மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுது, கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது, ஃபைனலா ஐடியாலஜி என்ன சொல்லுது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்தோம்னா அரித்மெட்டிக்கே சிம்பிளா இங்க அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஆட்களை வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் அதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க, காங்கிரஸ் 2ஆ உடைஞ்ச அதிமுகவோட போகுதுன்னாங்க, காங்கிரஸ்ல தலைவரை மாத்தினதே இதுக்கு தான்னாங்க. அதற்கடுத்து விசிகா பத்தி பேசினாங்க, அதற்கடுத்து ஈவன் கம்யூனிஸ்ட் பத்தி கூட நடுவில் ஒரு 2 நாளைக்கு உருட்டினாங்க. பட் எதுவுமே நடக்கல. டோட்டலா ஸ்ட்ராங்கா திமுக அலையன்ஸ் ஃபுல்லா இருக்கு, ஃபுல் இன்டாக்டா அப்படியே பலத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது அரித்மெட்டிக்கே நீங்க பாத்தீங்கன்னா 50% ஓட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட். 2வது நம்ம சொன்னது கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம்னா அவர்களுக்குள்ள அந்த கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாவே தொடர்றதுனால, அது போக அது ஒரு கொள்கை கூட்டணியாவும் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு ஒரு முரணா தெரியாது. இன்று பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே ஒரு முரணான கூட்டணின்னு நேரா சொல்லலாம். ஏன்னா அவர்கள் டைரக்டா எந்த விதமான இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு தான் அவங்களோட அடிநாதம், RSSோட அடிநாதம்னு எடுத்தீங்கன்னா. சரி, அடுத்து பாஜக தான் இப்பதான் ஆட்சியில இருக்கு, RSS இல்ல அப்படின்ட்டு சொல்றவங்களுக்கு பிரதமர் மோடி அவர்களே டைரக்டா இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறதெல்லாம் நாட்டை பிரிக்கிற வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. பட் பாமகவோட முக்கியமான கோரிக்கைன்ட்டு இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா பார்த்தோம்னா பீகார்ல அந்த சென்சஸ்ல அந்த ஒரு சர்வே நடந்ததுல இருந்து, கேஸ்ட் சர்வே நடந்ததுல இருந்து எங்களுக்கு இங்கே நடத்தணும். சத்யன், நீங்க சொல்றீங்க அங்க இருக்கிற முரணை சுட்டி காட்டுறீங்க. சுமந்த் சொல்வது கிட்டத்தட்ட அதிமுக தனித்து நிற்பது மாதிரி தான். நம்ம மற்ற கட்சிகளை குறைச்சி மதிப்பிடல, தனித்து களம் காணுவது மாதிரி தான் களம் காண்றாங்க. ஆனா அவங்களுடைய பிரச்சார உத்தியை பார்க்கிறப்ப அவங்க பாஜகவை தவிர்க்கிறாங்க. அந்த விமர்சனங்களை தவிர்த்து விட்டு திமுக அரசு மீதான விமர்சனங்களை அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய விளம்பரங்கள் கூட திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்றாங்கல்ல. அது அவங்களுக்கு பலன் தராதா என்ன? இல்ல, இதுல நம்ம என்ன செய்யணும்னா, அதாவது செல்வி ஜெயலலிதா இருந்தப்போ ஒரு எலெக்ஷன்ல எல்லாம் ஆக்சுவலா ஒரு சைடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கப்ப இன்னொரு சைடு 234 தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் பட்டியெல்லாம் வரலாறுலாம் உண்டு அதிமுகக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னு இல்ல, அதே மாதிரி 2014ல டைரக்டா இட்ஸ் மோடி வர்சஸ் லீடுன்னு சொன்னாங்க. இங்க நம்ம ப்ரோக்ராம்ல கூட இப்ப கூட சொன்னாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி. பட் இப்ப என்ன பிரச்சனைனா, அதிமுக கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாமக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செட் பண்ண நரேட்டிவ் அப்படின்னு எடுத்துப்பட்டா காங்கிரஸ் எங்கிட்ட வரப்போகுது, விசிக எங்கிட்ட வரப்போகுது. இது ஒரு அதாவது பொதுவெளியில இருக்கிற சில நான் என்டிட்டிஸோ இல்ல ஒரு யூடியூப் சேனலுக்காக பேசுறவங்களோ ஒரு புரணி பேசுறவங்களோ அப்படி கிடையாது. இது இவரே சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே 2-3 தடவை நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதிமுகவின் தோல்வியா பார்க்கிறீங்க. அது ஒரு ராஜதந்திரமா பார்த்து திமுக கூட்டணி கட்சிகளின் பேர வலிமையை அதிகப்படுத்தினாங்க, எங்கள்கிட்ட வந்துருவாங்கன்ற மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? இல்ல, அது அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு அரசியல் கத்துக்குட்டிகள் கிடையாது இங்க இருக்கிறவங்க. அதாவது இது நம்மளும் நீங்களும் வேணா அப்படி வேணா பேசிக்கலாமே தவிர, அதாவது பொதுவெளியில மக்கள் பேசிக்கலாம், சாதாரண மக்கள் பேசிக்கலாம். ஒரு டீ கடை இதுக்கு ஒரு சுவாரஸ்யத்துக்கு நல்லா இருக்கும், ஒரு 2 டிபேட் போட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் கட்சி தலைவர்களை பொறுத்தளவு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும் எது என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இம்பாக்ட் இருக்காது. சோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதிமுக கடைசி வரைக்கும் ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு முடியாம தேமுதிக மட்டும்தான் வச்சிருக்காங்க. சோ இது இட்ஸ் நாட் லைக் நாங்க தனியா கெத்தா நிக்கிறோம் பாரு அப்படின்ட்டு பண்ணதெல்லாம் கிடையாது. வேற வழி இல்லாமல் நிக்கிறாங்க. அவர்களுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத
ஒரு முழு ஒரு முயற்சியா எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா திராவிடம்னா என்னன்ட்டு கேட்டப்பே வந்து அது புராண இதிகாசம்லாம் எனக்கு தெரியாது, அது படிச்ச யாராவது பெரிய ஆளுகிட்ட நீங்க கேளுங்க, என்கிட்ட கேக்குறீங்கன்ட்டு தான் திரு எடப்பாடி அவர்கள் ரொம்ப ரீசெண்டாவே சொல்லிட்டு போனாங்க. ஓகே. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.